சித்தராபுரம் குஞ்சித்தண்ணி சாலையில் பவரஸ் அருகே வாகனம் விபத்துக்குள்ளானது. இறக்கம் இறங்கி வருவதற்கிடையே சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. லாரி இடித்ததை தொடர்ந்து சாலையோரத்தில் இருந்த ரிசோர்ட்டின் சுவரும் ஜெனரேட்டரும் சேதமடைந்தன. காலையில்தான் விபத்து ஏற்பட்டது. கர்நாடகா பதிவெண்ணை கொண்ட வாகனம் தான் விபத்துக்குள்ளானது. சித்ராபுரம் பவரஸ் குஞ்சித்தண்ணி வழியாக லாரி ராஜாக்காடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. கிரானைட் ஏற்றி வந்த லாரி தான் சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இறக்கம் இறங்கி வருவதற்கிடையே லாரி விபத்துக்குள்ளானது. லாரி இடித்ததை தொடர்ந்து சாலையோரத்தில் உள்ள ரிசோர்ட்டின் சுவரும் ஜெனரேட்டரும் சேதமடைந்தன. இந்த பகுதியில் டிரான்ஸ்பார்மருக்கும் சேதம் ஏற்பட்டது. விபத்தில் லாரி ஓட்டுநருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டது. இவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் சாலையோரத்தில் இருந்த வேறொரு கார் ஓட்டுநர் விபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். നേരെ പോണതിന് പോലും പുള്ളി വലത്തോട്ട് തിരിക്കുമായിരുന്നു. അവിടെ തന്നെ നിയന്ത്രണം വിട്ടു വന്നിട്ടാണ് വണ്ടി ബാക്ക് സൈഡാണ് ആദ്യം മറിഞ്ഞത്. അപ്പോൾ അവിടെ നിന്ന് ട്രാൻസ്ഫോമറും ഇലക്ട്രിക് പോസ്റ്റും എല്ലാം തട്ടി തകർത്ത് പുള്ളി ഇടത്തോട്ട് തിരിഞ്ഞു. വലതുവശം ചേർന്നാണ് പുള്ളി വന്നിട്ട് ആദ്യം ബാക്ക് വശം കല്ലെല്ലാം കൂടെ റോഡിലേക്ക് മറിഞ്ഞ് വീഴുമായിരുന്നു. അതുകൊണ്ടാണ് കാര്യമായിട്ടുള്ള അപകടങ്ങൾ ഉണ്ടാവാറ്. പുള്ളിക്ക് എൻ്റെ കാലിൽ ചെറിയൊരു പരിക്കായിരുന്നു. വണ്ടിനകത്ത് പുള്ളി എനിക്ക് നിൽക്കുമായിരുന്നു. ഞങ്ങളാ ജില്ല കലക്കാൻ മേൽഭാഗം തുറന്ന് പുള്ളി തന്നെ പുറത്തേക്ക് വരികയും ചെയ്തു. விபத்துக்குள்ளான லாரியில் ஓட்டுநர் மட்டுமே இருந்துள்ளார். இந்த சாலையில் நிரந்தரமாக விபத்துகள் தொடர்ந்து வருவதும் தொடர்கிறது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.